ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கனவுகளும் லட்சியங்களும் இருக்கும். அந்த கனவுகளை அடைய முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட ஹேபிட்ஸ். டே பை டேயில் நீங்கள் என்ன ஹேபிட் ரொட்டீன் வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. உங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டாமிக் ஹேபிட் பை ஜேம்ஸ் கிளர். இந்த புக்கோட கோர் மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கோல்ஸை அடையிறதுக்கு அதுக்கான முயற்சிகளை ஒரு நாளைக்கு 1% நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு வருஷத்தில் 37 டைம்ஸ் நீங்கள் பெட்டராக மாறியிருப்பீங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை. ஒரே ஒரு நாள் மட்டும் ஜிம் போயிட்டு நான் ஃபிட் ஆகிடுவேன், நான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது ஒரு முட்டாள்தனம். வெயிட் லாஸ் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக டே பை டே ரொட்டீனாக ஜிம் போய் ஆகணும், இல்லைனா அதுக்கான ஒர்க் அவுட்னாச்சும் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கோல்ஸில் சக்ஸஸாக ஆகணும்னா அந்த இதில் 1% ஒரு நாளைக்கு 1% நீங்கள் எஃபெக்ட் போட்டால் போதும். ஒரு 100 டேஸில் 100 டைம்ஸ் நீங்கள் பெஸ்ட்டாக மாறி இருப்பீங்க. சின்ன சின்ன பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையோட பெரிய சக்ஸஸுக்கு அடித்தளமாக அமையுது. நான் இப்போ ஒரு புக்கை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த புக்கை ஒரே தடியாக ஒரே நாளில் படிச்சிடாமல் ஒரு நாளைக்கு ஒரு பேஜுன்னு படித்தா போதும். 100 நாளைக்கு 100 பேஜ் படிச்சிருப்பேன். இதை தான் சொல்கிறாரு, 1% பெட்டர் எவ்ரிடே இன் யுவர் லைஃப். நம்ம ஹேபிட்டை பில்ட் பண்ணால் போதும், நம்ம சக்ஸஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் தந்திருக்காரு ஜேம்ஸ் கிளர். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மேக் இட் Q. Second step, make it attractive. Third step, make it easy. Fourth step, make it satisfied. இந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.